அமைதியோடு வாழ்றது தாங்க உங்களுக்கு பலமாவே இருக்கும். எல்லோரையுமே புரிஞ்சுக்கிற மனசு உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரம் நீங்க முடிவு எடுக்க தாமதமாகும், ஆனா அது உங்களுக்கு பலவீனமே கிடையாதுங்க. நீங்க யோசிச்சு சரியானதை தேர்வு செய்வதற்கான அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். நினைவுல வச்சுக்கோங்க, எல்லோரையுமே மகிழ்ச்சியாக்குற வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலா உங்களை மதிக்கிற வாழ்க்கையை வாழ்றது தான் உண்மையான வெற்றி. நீங்க ஒரு முறை உறுதியா எடுத்தீங்கன்னா யாராலையுமே அந்த முடிவை தடுக்கவே முடியாது. உங்க அமைதியும் உங்க நிதானமும் சேர்ந்து உங்களை ஒரு நாள் கண்டிப்பா உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அதனால நீங்க பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரங்க உங்களோட தயக்கத்தை மட்டும் விட்டுடுங்க, நம்பிக்கையை விடுங்க. முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பு தானா வரும். துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சமநிலைக்காக மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையின் உயர்வுக்காக செல்லக்கூடிய ஒரு ராசி. வாழ்க்கையின் உச்சத்துக்கு செல்வதற்கு தான் நீங்க பிறந்தீங்க அப்படிங்கிறத முதல்ல உணரணும். எல்லா இடத்துலையுமே எல்லோருக்குமே நல்லவங்களா செயல்படுவீங்க, ஆனா கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த ஒரு நிலை மாறணும் அப்படின்னா கண்மூடித்தனமா எல்லோரையும் நம்புறதை நீங்க மாத்திக்கணும். மாற்றம் உங்களோட வாழ்க்கையில தேவை அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க முதல்ல மாறணும். எல்லா இடத்துலையுமே எல்லோருக்கும் நாம நல்லவங்களா இருக்க முடியாது, அதை உணர்ந்து செயல்படுங்க. துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் போது இது 12 ராசிகளையுமே ஒரு அதி அற்புதம் வாய்ந்த ராசி தான். ஏன்னா இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க பாருங்க, எந்த இடத்துலையுமே அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டீங்க. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு சொல்லக்கூடியவங்க. சண்டை போற 2 பேரையுமே பேசி சமாதானப்படுத்திடுவீங்க. உங்க பேச்சு திறமை ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட பேச்சுலேயே தீர்த்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது துலாம் ராசிக்கு நல்லாவே வரும். உங்களோட வாழ்க்கையில இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், என்ன செஞ்சா நீங்க நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் இப்ப நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற புதன்கிழமையில சிவபெருமான் வழிபாடையும் வெள்ளிக்கிழமையில பெருமாள் வழிபாடையும் செய்யுங்க. அது அற்புதமான மாற்றங்களை இந்த வழிபாட்டால நீங்க பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்க. இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் எல்லா வகையிலுமே கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போலதான் உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைக்குமே தீர்வு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. என்னன்னா மொபைல். இன்னொரு விஷயம் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு. ஆமாங்க, தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற உங்க ஜாதக அமைப்பால பெற முடியும். மொபைல் போன்ல எப்படி அப்படின்னு நினைக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். எங்க இருந்தாலும் சரி மொபைல் போனே போதுங்க, அந்த நம்பரை நோட் பண்ணுங்க. ஜனனகால ஜாதக அமைப்பால உங்களோட வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில தீர்வு பெறலாம். அது அற்புதமான இது ஒரு வாய்ப்பு. அப்புறம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க. இந்த ஜனனகால ஜாதக அமைப்பு உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா உயர்வை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இந்த மாசம் பாருங்க, தான தர்மத்துக்கும் இறை வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதம். அதனால இந்த மாசம் நீங்க முருகன் வழிபாடு பெருமாள் வழிபாடு 2யுமே செய்யுங்க. இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் விடுபட்டு நன்மைகள் ஏற்படக்கூடிய பலனை நீங்க பெற முடியும். அதே மாதம் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல முருகன் வழிபாடு செய்யறது நல்லது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி பௌர்ணமி தினத்துல முருகன் வழிபாடை செஞ்சுடுங்க. அதே போல இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்துல புனித நதிகளை நீராடுறதும் எல்தானம் செய்யறதும் முன்னோர்களோட சாபத்தை நீக்கி 7 ஜென்ம பாவங்களையுமே போக்கும். அது அற்புதமான சிறப்பு வாய்ந்த இந்த மாதம். கண்டிப்பா அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க, நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்க பெற முடியும். இந்த மாதம் சூழல் எப்படி இருக்கு, என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம், பலமா என்ன இருக்கும் பலவீனமா என்ன இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம். துலாம் ராசி அன்புள்ள பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் சூரிய பகவான் பாருங்க ஆயுள் ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யறாரு. சூரியனோட இந்த சஞ்சாரம் இந்த ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் சாதகமற்ற பலனையும் தருது. அதனால நீங்க எந்த ஒரு செயல ஈடுபடுறதா இருந்தாலும் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட பாருங்க. உங்க உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்துறது நல்லது. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியான நேரத்துக்கு ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும். சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கணும். முதல்ல உங்களோட நிதி நிலையில ஏற்றம் இறக்கம் 2மே இருக்கு.
பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அதே சமயம் பணம் ஈட்டுவதற்கான சூழலுமே நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடின உழைப்பு தேவைப்படும். ஈஸியா செய்யலாம் நினைச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா பண வரவு நல்லா இருக்கும். முக்கிய முடிவுகள் அதே போல முதலீடு விஷயங்கள்ல இந்த மாசம் நீங்க ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையா செயல்படணுங்க. கூட இருக்கிறவங்க கிட்ட தான் நீங்க உண்மையிலேயே கவனமா இருக்கணும். பண விஷயத்துல நீங்க யாரையுமே முழுசா நம்பாதீங்க. துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை, அதுக்கப்புறம் சுவாதி, அதுக்கப்புறம் விசாகம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியா இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு உழைப்பால எந்த ஒரு விஷயத்திலையுமே வெற்றியை உதாரணமாக்கக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த மாசம் பாருங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது சில முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. எப்படிங்கிறீங்களா? இந்த தைரியக்காரகன் தாங்க செவ்வாய். செவ்வாய் வந்து சப்தம ஸ்தானத்துல ஆட்சியா சஞ்சாரம் செய்யறாரு. இதனால பாருங்க நீங்க மெதுவா செஞ்ச வேலையை கூட இப்ப வேகமா செய்வீங்க. மற்றவங்களால முடிக்க முடியல அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படுது. தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் நல்ல ஒரு தைரியம், இதுவுமே வருது. குடும்பத்துல ஒரு சுபிட்சமான நிலை ஏற்படுது. சகோதரர்களிடையே நல்ல ஒரு அன்பும் நல்ல ஒரு ஆதரவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு பேசாம இருந்தவங்க கூட பாருங்க இப்ப வந்து அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட பேசுவாங்க. குடும்பம், தொழில், அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அந்த பிரச்சனையுமே இந்த மாசம் பாருங்க முடிவுக்கு வரும். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். கோவப்படுறத முதல்ல குறைக்கணும். அனுசரிச்சு போனா பிரச்சனைக்கான முடிவை நீங்க நல்லபடியா எடுக்கலாம். சூரியன் அஷ்டமஸ்தானத்துல மறைகிறாரு. இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடம் உங்களோட செயல்களில் ஏற்படலாம். தலைமைக்கு உங்களுக்கும் இடையில இடைவெளி கூட வரலாம். உடல்நிலையில அவ்வப்போது பிரச்சனை தலையை தூக்கலாம். எல்லா விஷயத்திலுமே கவனமாக்குறது நல்லது. வேலையில இருக்கிறவங்க சின்ன சின்ன தவறால கூட நீங்க பிரச்சனையை பெருசாக்கிடலாம். அதனால சின்ன சின்ன தப்பு கூட இடம் கொடுக்காம கவனமா வேலை விஷயத்துல செயல்படணும். இந்த நேரத்துல குரு சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிலை வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நட்புகளால் லாபம் இருக்கு. கவனமா இருக்கணும் பண விஷயத்துல மட்டும். செல்வாக்குமே உயர்வுக்கு வரும். மாணவர்களோட கல்வி கனவு இப்ப நனவாகும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்குது. தம்பதிகள் உங்களுக்குள் இணக்கம் உயருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா நல்லது. குடும்ப நலன்ல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதுக்கப்புறம் சுவாதி, புகழோடும் பொருளோடும் வாழ்ந்து வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உங்களுக்குமே இந்த மாசம் சில யோகமான அமைப்பு இருக்கு. ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. 26ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையுமே உங்களுக்கு இருக்கு. இதனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மனக்குழப்பம் உங்களை விட்டு விலகுது. எடுத்து எல்லா வேலையிலுமே இப்ப நீங்க சிறப்பா வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. தன புத்தி சாதகமா இருக்கு. இதனால நீங்க தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும், முன்னேற்றம் அதிகரிக்கும். எடுத்த எல்லா முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பு தான். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். தைரியம், தன்னம்பிக்கை உயருது. குழந்தை பாக்கியத்துக்கு தவம் இருந்தவங்களுக்கு வரன் இப்ப நல்ல ஒரு வரம் கிடைச்சது போல நல்ல தகவல் விரைவில் கிடைக்கும். பிள்ளைங்களால பெருமை வரும். உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. பிரிஞ்சு போனவங்க அவங்க தப்பு மன்னிச்சு வந்து சேருவாங்க பாருங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பொருளாதார நிலையில உயர்வும் இருக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புமே வரலாம். சமூகத்துல தனி அந்தஸ்து, நல்ல ஒரு மரியாதை வரும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போறீங்க. தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்க வேலையை விட்டுட்டு புதுசா வேலைக்கு சேரலாமாங்கிற எண்ணம் வரும். அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வெளி வட்டாரத்துல உங்களோட சிறப்பான செயலால நல்ல ஒரு பேரு புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து பாருங்க விசாகம். விசாகத்துல 1, 2, 3ஆம் பாதம் இருக்கு. அறிவாற்றலால எல்லாத்தையுமே வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் யோகமான சூழல் வருது. 26ஆம் தேதி வரைக்கும் இந்த பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு குரு. அது உங்க ராசியவே பாக்குறாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை கேட்டது போலதான் உங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் இப்ப உயரப்போகுது. நேத்து வரைக்கும் உங்களை அலட்சியமா பார்த்தவங்க கூட இப்ப நல்ல ஒரு மரியாதையோடு பார்க்கக்கூடிய நிலை உண்டாகுது. இழுபறியா இருந்து வந்த வேலை முடிவுக்கு வரும். பொன்பொருள் சேர்க்கை நல்லபடியா கிடைக்கும். அடமானத்தில் இருந்த நகையை மீட்பதற்கான வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் பாருங்க. அப்படின்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும். கையில பணப்புழக்கம் வரும்.
புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தலைமையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கு. எல்லா வாய்ப்புகளுமே சரியா பயன்படுத்திக்கிட்டா நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாம சரியா பயன்படுத்திக்கோங்க. நன்மையும் மேன்மையும் எல்லா வகையிலுமே நீங்க கண்டிப்பா பெற முடியும்.